ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்களுக்கு முன்னாடி இந்த எப்படி வந்து முகல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றத ஆரம்பிச்சோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபுல்லாவே டெல்லி சுல்தானேட் ஃபுல்லா வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ கடைசியா நம்ம வந்து எங்க கம்ப்ளீட் பண்ணோம், லோடி டைனஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ லோடி டைனஸ்ல கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் இந்த லோடி டைனஸ்ல இப்ராஹிம் லோடி வந்து கடைசியா இருப்பாரு. அந்த இப்ராஹிம் லோடியை வந்து பீட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து இவரு எப்படி வராரு, ஓகேவா, எப்படி பாபர் வந்து இந்தியா வந்து கேப்சர் பண்றாரு அப்படின்றத நம்ம வந்து இந்த இதுல பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ பாபர் கேப்சர் பண்ணி முகலாய வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்றது. ஸோ அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக், அதிக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக், அதான் முகலாயர்கள் அப்படின்ற டாபிக். ஓகேவா, பார்க்கலாமா. ஸோ முகலாயர்களை பற்றி ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கோல்ல செங்கிஸ்கான் அப்படிதானே. ஸோ செங்கிஸ்கான் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலிய இனம். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தைமூர். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தைமூருடைய படையெடுப்பு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த செங்கிஸ்கானுக்கும் தைமூருடைய வம்சாவளியில வந்தவர் தான். ஓகேவா, செங்கிஸ்கானுக்கும் தைமூருக்கும் ஆன வம்சாவளியில வந்தவர் தான். என்ன சார் அது புரியலையே, அது எப்படி ரெண்டோடைய வம்சாவளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா பக்கம் பாத்தீங்கன்னா தைமூரோட வம்சம். ஓகேவா, அப்பா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தைமூரோட வம்சம், அம்மா பக்கம் பாத்தீங்கன்னா செங்கிஸ்கானோடைய வம்சம். ஓகேவா, அதாவது மங்கோலிய வம்சம். அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ எண்ட் ஆஃப் இதுல எந்த மாதிரி இருக்கிறாரு, செங்கிஸ்கானோடைய அதாவது தைமூருடைய வம்சாவளி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறாரு. ஓகேவா, தைமூருடைய வம்சாவளின்னு சொல்ற மாதிரி இருக்கிறாரு. ஓகேவா, இதான் நமக்கு வந்து இவருடைய இன்ட்ரோ. ஸோ அம்மா பக்கம் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு தெளிவா இருக்கும், பார்த்துடலாம். ஓகே, இல்ல ஓகே, நோட் பண்ணி. ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மங்கோலிய செங்கிஸ்கான், அதே மாதிரி துருக்கிய தைமூர். தைமூர் வந்து பாத்தீங்கன்னா தந்தை சைடு, தந்தை வந்து தைமூர், இது வந்து தாய் வழி தந்தை வழி. ஓகேவா, தந்தை வழி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தைமூர் வம்சாவளியில வந்து வந்திருப்பாரு. ஓகேவா. அப்ப பாத்தீங்கன்னா இவர் சொல்ல போனா இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஆல்ரெடி சும்மா கிடையாது. ஓகேவா, அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி தைமூர் வந்து ஒரு மிகப்பெரிய வம்சம், அதே மாதிரி செங்கிஸ்கான் மங்கோல் வம்சமும் மிகப்பெரிய வம்சமா தான் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஓகே, இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆகிறாரு. ஆனவர் கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முகலாயருடைய ஆட்சி வந்து நடக்குது. 1527 இருந்து 26 இருந்து 1707 வரை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 1707 இருந்து 1857 வரை கொஞ்சம் மீடியமா இருக்கும். ஓகேவா. சோ 1526 டு 1707 வரை வெரி ஸ்ட்ராங். ஓகேவா. 1707 டு 1857 வரை அப்படியே டிக்ளைன் ஆயிருக்கும். ஓகேவா, வீக், வலிமை குன்றிய. ஓகேவா. சோ போக போக கம்மியாயிட்டே போயிருக்கும் அவங்க பவர். ஓகேவா, ஆனா முகலுக்கான மரியாதை வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அப்ப வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷ காலம் இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷ காலம் இவங்களுடைய ஆட்சி வந்து தொடர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1557 போது ஒரு 6 அரசர்கள் நமக்கு வந்து பேர் சொல்ற அளவுக்கு இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1526 இருந்து 1707 வரை கிட்டத்தட்ட ஒரு 6 அரசர்கள் முக்கியமா இருந்திருப்பாங்க. ஓகேவா. சோ எத்தனை இருந்திருக்காங்க, 6 பேர். இங்க வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. சோ 1526 பானிபட் போர், முதலாம் பானிபட் போர்ல இப்ராஹிம் லோடியை வந்து தோக்கடிச்சு இவர் வந்து பேரரசை வந்து நிறுவியிருப்பாரு. ஓகேவா. சோ இதான் அந்த கதை. ஓகே, சோ இந்த பானிபட் போரை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். இப்போ ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன். அப்போ ஃபர்ஸ்ட் யாரு ஸ்டார்ட் பண்றாங்க, பாபர் ஸ்டார்ட் பண்றாரு. பாபர் வந்து தந்தை வழியில துருக்கிய தைமூருடைய வழித்தோன்றலாகவும் தாய் வழியில மங்கோலிய செங்கிஸ்கானுடைய வழித்தோன்றலாகவும் இருக்கிறாரு. ஓகேவா. சோ அப்படிதான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி உள்ள வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடிய
1526 முதலாம் பானிபட் போர்ல தோக்கடிச்சு இவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஓகேவா? சோ என்ட்ரி ஆகுறாரு. அதுக்கப்புறமா ஒரு 300 வருஷ காலம் இந்த முகலாயர்களுடைய ஆட்சி வந்து இருக்குது. ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 6 மன்னர்கள் முக்கியமான மன்னர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் பின்னாடி சொல்றேன். சோ 1707 அவுரங்கசீப் கடைசி மன்னரா இருப்பாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வலிமை குந்தி போய் 1757 சாரி 857 வரை ஒரு பெயரளவுக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியா இல்ல ஒரு கிங்டமா இயங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ இந்த பாபருடைய வருகை வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஒரு ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி டெல்லி சுல்தானேட் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணாங்களோ, பாபர் அதை தொடர்ந்து வந்து முகலாயர்களும் ஒரு பெரிய சேஞ்ச பண்ணாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா அப்படின்றவரு இடையில கொஞ்ச நாள் வருவாரு, கொஞ்ச நாள் வந்து ஆட்சி பண்ணுவாரு. அவரை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சோ தான் இவங்களோடது. இப்ப நமக்கு வந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாபர், அடுத்தது ஹுமாயூன், ஓகேவா? அடுத்து வந்து அக்பர், அடுத்து வந்து ஜஹாங்கீர், அடுத்தது ஷாஜகான், ஓகேவா? அதுக்கப்புறம் அவுரங்கசீப், ஓகேவா? பாத்ஷா, ஓகே, பாட்ஷா மாதிரி பாட்ஷா. இதுல கேட்டு டி போட்டா எப்படி ரீட் பண்ணுவீங்க? பாட்ஷா அப்படின்னா. சோ பாட்ஷாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல அந்த டி இட்டுக்கு பேரா இஜ் மாத்திக்கோங்க. ஓகேவா? இட்டுக்கு பேரா இஜ், பாட்ஷா அப்படின்னு வச்சுக்கோங்க. பி ஃபார் பாபர், ஹச் ஃபார் ஹுமாயூன். பாட்ஷா படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? சோ அதுல பாட்ஷாக்கு பேரா பாட்ஷா நீங்க இங்கிலீஷ் எழுதுனா பிஹெச்ஏ டிஎஸ்ஏன்னு எழுதுவீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிஏ மட்டும் எடுத்துட்டு ஜே மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ பி ஃபார் பாபர், ஹச் ஃபார் ஹுமாயூன், ஏ ஃபார் அக்பர், ஜே ஃபார் ஜஹாங்கீர், எஸ் ஃபார் ஷாஜகான், ஏ ஃபார் அவுரங்கசீப். ஓகேவா? ஓகே. இடையில கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப் இருக்கா? இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா வந்து இருப்பாரு. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாபர் வந்து 1526 வந்திருப்பாரு. 1530 வரை அவர் இருந்திருப்பாரு. 1530 அவருக்கு இறந்து போகுமே கொஞ்சம் சின்ன ஒரு வாலிப வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ஹுமாயூன் வந்தவரு 1540 ஷெர்ஷாவால தோக்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுவாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் பிளான் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாரு. பிடிச்சவரு உள்ள வந்து ஆட்சி பண்ணலாம்னு இருக்கும்போது மாடிப்படியில லைப்ரரியோட மாடிப்படியில ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துருவாரு. ஓகேவா? அடுத்தது அக்பர் வருவாரு. சோ இவர் வந்து எதிர்பாராத விதமா இறந்தனால அக்பர் வந்து சீக்கிரமே சின்ன வயசுலயே ஆட்சி பெற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் வருவாரு. அடுத்தது ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப். எல்லாருமே அவங்கவுங்க பையனா தான் வருவாங்க. ஓகேவா? சோ பாக்கலாம். அப்போ பாதுஷா ஞாபகம் இருக்கு இல்லையா? இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாபரையும் அக்பரையும் பாருங்க. இதுல வந்து ரெண்டு சொல்றேன். அக்பரும் அவுரங்கசீப்பும் கிட்டத்தட்ட 50 வருஷ காலம் ஆட்சி பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அக்பரும் அவுரங்கசீப்பும் கிட்டத்தட்ட 50 வருஷ காலம் ஆட்சி பண்ணிருப்பாங்க. பாபர் 56 வருவாரு. பாபர் 26 வருவாரு. அக்பர் 56 வருவாரு. ஓகேவா? அப்ப அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிடலாம். எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாரு, 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணுவாரு இல்லையா? அதே மாதிரி பாபரும் ஃபர்ஸ்ட் வருவாரு, 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணுவாரு. அவரும் 1206 இருந்து 210 வரை தான் இருப்பாரு. இவரும் 526 இருந்து 30 வரை இருப்பாரு. அப்ப மீதி அக்பர் வர கேப் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க 56 வரை. ஓகேவா? சோ அடுத்தது 605 இருந்து 27 வந்து 27 ஒரு லக்கி நம்பர் ஞாபகம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேவா? அதான் சொல்றேன். 27 இருந்து 27 54 பிளஸ் 4 58 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 27 54 லாஸ்ட் 4 முடியுது. அதனால அந்த 4 வந்து கூட்டிக்கிறேன் 58. ஓகேவா? சோ அப்புறம் 58 இருந்து 707 மறக்காது. ஓகே. சோ இப்படிதான் ஃபில் பண்ண ஃபர்ஸ்ட். எனக்கு இது தெரியும், இது தெரியும். ஓகேவா? 526 இருந்து 707 வரை இருந்தாங்கன்னு தெரியும். அடுத்தது இவரு 26னா அக்பர் வந்து 56. ஓகேவா? 56 இருந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 605 வரை இருப்பாரு. ஓகே. இங்க பாருங்க 6 5 அதே மாதிரி இங்க 8 7. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜஹாங்கீர் வந்து பாத்தீங்கன்னா 5 இருந்து 27 வரை இருப்பாரு. 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க. 27 54 பிளஸ் 8 58 58 இவர் வந்துருவாரு. இந்த கேப் பண்ண பாருங்க. ஹுமாயூன்
30 to 40 10 வருஷம், அப்புறம் 15 வருஷம் காணாம போயிடுவாரு, அப்புறம் ஒரு வருஷம். ஓகேவா? 10 வருஷம், 15 வருஷம் காணாது, அப்புறம் ஒரே ஒரு வருஷம். ஓகே, சோ இதுதான் முக்கியமான 6 அரசர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இடையில சூர் வம்சத்துல இருந்து ஷெர்ஷா வந்து கொஞ்ச நாள் ஆட்சியில் இருப்பாரு. சோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைன், பார்க்கலாமா? சோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? புரிஞ்சுங்களா? சோ இப்போ வந்து நமக்கு வந்து யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாகிருதீன் முகமது பாபர். ஓகேவா? ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, பாபர் 1526. சோ இவருக்கு வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 4 வருஷம் 4 போர். ஓகே, 4 வருஷம் 4 போர். அதை மட்டும் நீங்க ஞாபகம் மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். இந்த பிறப்பு எல்லாம் வந்து தேவையா அப்படின்னு கேட்டா சில டைம் வந்து கேக்குறாங்க. ஓகேவா? அதனால வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சோ பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14, 1483. எப்போ? 1483. நமக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, லைட்டா வேணா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்டா எழுதிக்கலாம். சோ இந்த ஜாகிருதீன் முகமது பாபர். ஓகேவா? ஜாகிருதீன் அப்படின்னா பேர் என்ன, அப்படின்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர். ஓகேவா? அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பேர் வைப்பாங்க. ஜாகிருதீன்னா என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்றது பேரு. ஓகேவா? நம்பிக்கையை காப்பவர் அப்படின்றது மீனிங். சோ அந்த மீனிங்ல தான் அவருக்கு வந்து ஜாகிருதீன் முகமது பாபர். ஜாகிருதீன் முகமது பாபர். அக்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஜோதா அக்பர் படம் பார்த்தீங்க? நான் ஆல்ரெடி அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ பார்க்காதவங்க டைம் கிடைச்சா பாருங்க. ஓகே, கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன், பார்த்தா சில ஐடியாஸ் வந்து வரும். அவர் பேர் வந்து ஜலாலுதீன் முகமது அக்பர்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எஸ். ஓகே, சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ இந்தியாவில் முகலாய பேரரசை வந்து நிறுவியவர். ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் வந்து இவர் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முகல் அப்படின்ற வார்த்தை எங்க வந்துச்சுன்னா அது வந்து பாபருடைய மூதாதையர்கிட்ட வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பாபருடைய மூதாதையர்கிட்ட வந்தது சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவர் வந்து தந்தையார் வழியில யாரு? தைமூருடைய வம்சம். தாயார் வழியில செங்கிஸ்கான் மங்கோலுடைய வம்சமா வந்து இருக்கிறாரு. ஓகேவா? இப்படிதான் வந்து இவர் இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செங்கிஸ்கானுடைய இதுல இருந்து 13வது வாரிசு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளவு முக்கியம் இல்ல. செங்கிஸ்கான்ல இருந்து 13வது வாரிசு. ஓகே, சோ பாபர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படிச்ச ஒரு அரேபிய மொழி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரசீக மொழி, பெர்சியன் மொழி. சோ பாரசீக மற்றும் அரேபிய மொழிகளை வந்து ரொம்ப புலமை பெற்றவர். இவருடைய வாழ்க்கை குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா துசிக் இ பாபரி அல்லது பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வியல் இல்ல கிளாசிக்கல் லிட்ரேச்சரா வந்து கருதப்படுது. கிளாசிக்கல் லிட்ரேச்சரா வந்து கருதப்படுது. துசிக் இ பாபரி அல்லது பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாமா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், துக்ளக் நாமா. சோ நாமா அப்படின்றது வரலாறு அப்படின்றத குறிக்கிறது. ஓகேவா? இதை வந்து பாரசீகத்துல ஒருத்தர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரஹீம். இது வந்து அக்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்து பாரசீக மொழியில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. ஓகே, அக்பருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாரசீக மொழியில வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் ரஹீம் அப்படின்றவரு இதோடைய வாழ்க்கை குறிப்பை மொழிபெயர்ப்பு பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சோ அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இத வந்து இன்னும் நிறைய பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. வில்லியம் எர்ஸ்கின் அப்படின்றவரு ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்ப்பு பண்ணிருப்பாரு. ஓகேவா? இன்னும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான புக், அதனால இதை வந்து இன்னும் 2 மொழியில வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஒண்ணு வந்து ஆங்கிலம். இங்கிலீஷ்ல வந்து யாரு மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் எர்ஸ்கின் லைடன். வில்லியம் எர்ஸ்கின் லைடன். ஓகேவா? சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி. பிரெஞ்சுல வந்து யாரு மொழிபெயர்த்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவர்ட்டி கோட்லி. ஓகேவா? இவர் வந்து பாரசீக மொழியில யார் மொழிபெயர்த்தாங்க? அப்துல் ரஹீம். ஓகேவா? அப்துல் ரஹீம் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகே, சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1505ல காபூலை கைப்பற்றி அங்க வந்து ஆட்சி பண்ணிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா
காபூல் வந்து நமக்கு இந்தியா பார்டர்ல இருக்கும். ஓகே, சோ ஈஸியா இந்தியாவுக்குள்ள தான் அவருடைய இயக்கம் நோக்கம் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து குறியா இருக்காரு. ஓகேவா? சோ இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாபருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தேடி வருது. ஓகே, இந்த டைம்ல தான் பாபருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து தேடி வருது. தௌலத் கான் மோடியுடைய மகன் திலவர் கான். ஓகேவா? சோ தௌலத் கான் மோடியோட மகன் வந்து திலவர் கான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெல்லி சுல்தானேட்ல. அவரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானுடைய மாமனாரா இருந்தது ஆலம் கான். ரெண்டு பேரும் காபூல் வராங்க. ஓகேவா? எதுக்கு வராங்க? தௌலத் கான் மோடியோட பையன் திலவர் கான் எதுக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ராஹிம் லோடியை வந்து பதவியை விட்டு நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து காபூல்ல இருக்காரு, காபூல்ல ரொம்ப பாப்புலரா இருக்காரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தௌலத் கான் லோடியும் திலவர் கான் லோடியும் வந்து வராங்க. ஓகே, தௌலத் கான் லோடி, திலவர் கான் லோடி ரெண்டு பேரும் வந்து இவர்கிட்ட வராங்க. சோ வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. இப்ராஹிம் லோடியை வந்து தோக்கடிச்சுட்டு இவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து கேட்கறாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பானிபட் போருக்கு கிட்டு சென்றது. இப்ப வந்து 1526 ஒரு பெரிய போர் நடக்குது. அதான் முதலாம் பானிபட் போர். ஏப்ரல் 21 வந்து நடக்குது. ஓகேவா? இந்த இயரம் வந்து டேட்டை வந்து முக்கியம். 1526 முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21 நடக்குது. சோ இப்படிதான் முத இந்த பானிபட் போர்ல தான் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானேட் வம்சம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இப்ராஹிம் லோடியை வந்து தோக்கடிச்சு இவர் வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாரு. ஓகேவா? ஆட்சியை பிடிச்சி உள்ள வராரு. அப்போ இங்க உள்ள வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பானிபட் போர் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ முதலாம் பானிபட் போர் நமக்கு எப்ப நடந்துச்சு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 21 1526 வந்து நடந்துச்சு. 1526 இது உங்களுக்கு மறக்காது இல்லையா? சோ ஏப்ரல் 21 வந்து நடந்துச்சு. இதுல வந்து பாபர் வந்து வெற்றி பெற்றுவாரு, இப்ராஹிம் லோடி வந்து தோத்துருவாரு. இவங்க என்ன போர் முறை பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ராஹிம் லோடியோடைய போர் படை வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகேவா? இப்ராஹிம் லோடியோடைய போர் படை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. பாபருடைய போர் படையை வந்து கம்பேர் பண்ணும்போது இப்ராஹிம் லோடியோடது ரொம்ப ரொம்ப பெரிய படையா இருந்துச்சு. ஆனா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சில வித்தைகள்லாம் இருந்துச்சு, அதனால ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஒரு வரலாற்று குறிப்பில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, லோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 சோல்ஜர்கள் வந்து லோடியோடைய ட்ரூப்ல இருந்தா சொல்றாங்க. அதே மாதிரி பாபருடைய ட்ரூப்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 12,000 தான் இருந்தா சொல்றாங்க. சோ பாபர் இதுல வந்து பாத்தீங்கன்னா 12,000, இப்ராஹிம் லோட்ல பாத்தீங்கன்னா 1,00,000. எவ்வளவு டிஃபரெண்ட் பாருங்க. ஓகேவா? சோ இந்த போர் படையை வந்து வெற்றி பெறாரு. சோ பக்காவான ஆர்கனைசேஷன், சூப்பர்வைசேஷன், இதனால வந்து ஈஸியா வின் பண்றாரு. மெயின் வெற்றி காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய மிலிட்டரி டாக்டிக்ஸ் தான். ஓகேவா? அவருடைய மிலிட்டரி டாக்டிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூமி மெத்தட்னு சொல்லுவாங்க, துலுக்மா சிஸ்டம் ஆஃப் வார்பேர். ஓகேவா? ரூமி அல்லது துலுக்மா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்சோ நோன் அஸ் ரூமி. இது வந்து ஒட்டமான் எம்பையர் வந்து செயல்படுத்தி வந்தது. ஓகேவா? ஒட்டமான் எம்பையர் வந்து செயல்படுத்தி வந்தது. சோ இதான் வந்து இவரும் ஃபாலோ பண்ணுவாரு. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த துலுக்மா போர் சிஸ்டம் தான் கிட்டத்தட்ட நமக்கு இது பேர் என்ன, கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ மராத்தாஸ் படிக்கும்போது கொரில்லா போர் முறை வந்து படிப்பீங்க. சோ அது மாதிரி அமைகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த துலுக்மா அப்படின்ற ஒரு போர் முறை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இந்த இதுல வந்து இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஆர்டிலரி அதை வந்து பயன்படுத்திருப்பாங்க, பீரங்கிகளை வந்து முதலா பயன்படுத்திருப்பாங்க. இதான் வந்து அவங்களுடைய வெற்றிக்கு இன்னொரு மெயின் காரணமா அமைஞ்சது. ஓகேவா? சோ பீரங்கிகளுடைய பயன்பாடு வந்து இருந்திருக்கும். சோ இதுவரை வந்து பாத்தீங்கன்னா பீரங்கிகளை யாருமே பெருசா யூஸ் பண்ண இல்லை. இந்தியாவில வந்து பீரங்கிகளை வந்து பெருசா யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவருதான். சோ ஒரு 12,000 வரை வச்சு 1,00,000 பேர் கொண்ட படைகளை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பனையில அன்இமேஜினபிள். அப்படித்தானே? சோ வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். அப்படின்னா யார கேட்டாலும் சொல்லுவாங்க அது எப்படி முடியும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப இவர் வந்து எப்படி இதை பண்ணினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் காரணம். ஓகேவா? எப்படி இதை பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பீராங்கிகள் அதுதான் வந்து இவருக்கு வந்து பெரிய அளவுல உதவிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ பீராங்கிகள் தான் பெரிய அளவுல உதவிச்சு அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. சோ இப்படியா வந்து முதல் பானிபட் போர்ல வந்து வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றுட்டு தில்லியையும் ஆக்ராவையும் பாபர் வந்து கைப்பற்றாரு. எதை கைப்பற்றாரு? தில்லியையும் ஆக்ராவையும் வந்து பாபர் வந்து கைப்பற்றாரு. ஓகேவா? கைப்பற்றி இந்தியாவை வந்து ஆட்சி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முகலாய வம்சம் வந்து இந்தியாவில் வந்து தன்னுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ எனி டவுட் இதுல? முதலாம் பானிபட் போர்ல எனி டவுட் இதுவரை பார்த்ததுல? ஸோ எதுவும் இருக்காது. ரொம்பவே ஈஸியான ஒண்ணு இல்லையா? ஸோ அப்போ முதலாம் பானிபட் போர் யாருக்கெல்லாம் நடக்குது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு இடையில நடக்குது. ஓகேவா? ஸோ இவங்களை விட அவங்க வந்து வலிமையான போர்படையா இருந்த அப்புறமும் இவங்க வந்து வெற்றி பெறுறாங்க. வெற்றிக்கான காரணம் என்ன? அவங்களுடைய போர் முறை. துலுக்மா அல்லது ரூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய போர் முறை தான் வெற்றி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பீராங்கி படையை வந்து திறம்பட பயன்படுத்தியதும் ஒரு காரணம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உஸ்தாத் அலி, முஸ்தபா அப்படின்ற ரெண்டு பேர் இருப்பாங்க. உஸ்தாத் அலி, முஸ்தபா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இந்த பீராங்கி வீரர்கள், பீராங்கி பயன்படுத்துற வீரர்கள். ஓகேவா? சோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து சிறப்பா நடத்தி இவருக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒட்டமான் எம்பரஸ். ஓகேவா? சோ பாபர் வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கைப்பற்றாரு? ஆக்ரா, கமா டெல்லி என்ன பண்றாரு? கைப்பற்றி இந்துஸ்தானத்தோடைய இதா வந்து மாறாரு. ஓகேவா? இந்துஸ்தானத்தோடைய எம்பரரா வந்து மாறுறாரு. ஓகேவா? சோ இப்படிதான் உள்ள வர்றாரு. இது ஓகேவா? இவரு ஒரு வழியா வெற்றி பெற்று இங்க உள்ள வந்துட்டாரு. ஓகேவா? சோ வெற்றி பெற்று உள்ள வந்துட்டாரு. வந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாரு. ஓகேவா? நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாரு. ஓகே. சோ அதுல வந்து முதலாவது அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கூட அவருடைய நோபல் கமாண்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? அவருடைய நோபல், அவருடைய கமாண்டர்ஸ் எல்லாம் வந்து கூட வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து மறுபடியும் சென்ட்ரல் ஏசியாவுக்கே நம்ம வந்து திரும்பி போனோம் அப்படின்றதுல, மத்திய ஆசியாவில தான் அவங்க இருப்பாங்க. சோ அங்கேயே திரும்பி போனோம் அப்படின்றதுலயே ரொம்ப குறியா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால இங்குள்ள கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகேவா? இந்த கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆக முடியல, நம்ம திரும்பி போகலாம் அப்படின்ற துணியிலேயே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அது ஒண்ணு. நம்ம இங்கெல்லாம் இந்தியாவெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருக்க வேண்டாம், இதை கேப்சர் பண்ணணும், வந்தாச்சு, இங்க வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கல்ச்சுரலாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேவா? இந்தியாவுடைய கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது. அவங்க இங்க வந்துட்டு ஏதோ ஒரு அந்நிய நாட்டில் வந்து உட்கார மாதிரியும், அவங்க சுப்ரீம் பவரா இருந்தும் அவங்களால சொகுசா வாழ்ந்துட்டு இங்க வந்து இதெல்லாம் இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஓகே. சோ அதே மாதிரி இங்க ராஜ்புட்ஸ் வந்து சுத்தி வந்து ராஜ்புட்ஸ் சொல்ல போனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ராணா சங்கா வந்து பாத்தீங்கன்னா மேர்வாரோட கிங்கு. ஓகே. ராணா சங்கா தான் தோக்கடிச்சிருவாரு பார்க்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் ரொம்ப இதா இருக்காரு, எப்படா இவங்களை வந்து போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரி அவங்களாம் ரொம்ப பவராவும் இருக்காங்க. ஓகேவா? சோ இது ஒரு சவாலா வந்து அவருக்கு இருந்துச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க தோக்கடிக்கிறது யூபி, பீகார், பெங்கால் ரீஜன்ல இருந்த எல்லாரும், ஈஸ்டர்ன் பார்ட்ல இருந்த எல்லாருமே இவர் வந்து காபூல் வழியா ஆக்ரா, டெல்லியை பிடிச்சி இங்க உட்காந்துருக்காரு. இந்த பார்ட்ல இருந்தும் இவருக்கு வந்து ப்ரெஷரு. இங்க இருக்கவங்க நம்ம அங்க இருக்க வேணாம் சொல்றாங்க. ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய மேவாரோடைய இவங்களும் ப்ரெஷரு. சோ இப்படி ஒரு ப்ரெஷரை வந்து சந்திக்கிறாரு. ஓகேவா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு 1527 கான்வால ஒரு போர் வருது. ஓகேவா? கான்வால ஒரு போர் வருது. அதுக்கு முன்னாடி வெடி மருந்து பாத்தீங்கன்னா சீனர்களால கண்டுபிடிக்கப்படுது. எப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனர்களால தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்படுது. 13ஆம் நூற்றாண்டு டைம்ல தான் நமக்கு வந்து ஐரோப்பா வந்து யூஸ் பண்ணாங்க. வெடிமருந்து அப்படின்றது துப்பாக்கியில இல்ல பீராங்கில வந்து பயன்படுத்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுல தான். ஓகேவா? ஆனா பாபருக்கு முன்னாடி இந்தியாவில யாராவது இந்த பீரங்கிகள் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஓகே. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில நமக்கு வந்து வரலாற்றுப்படி முதலா இந்த வெடி மருந்து, இந்த பீரங்கிகளை யூஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பாபர் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ இதான். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்வா போர். சோ அங்க தில்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றாரு. தலைநகரா வந்து ஆக்ராவை வந்து தலைநகரா வச்சு தன்னுடைய ஆட்சியை வந்து ஆரம்பிப்பாரு. ஓகேவா? ஹிந்துஸ்தானத்தின் அரசரா வந்து தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்வார்.
அடுத்தது 1526 வந்த உடனே, அதாவது உள்ள வர்றதுக்கு வழிகோல் இட்டதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போர்? என்ன போர்? பானிபட் போர், அப்படிதானே? அடுத்தது 1527, 4 வருஷமே போர் இருக்கும். 527 கான்வா போர், ஓகேவா? பேட்டில் ஆஃப் கான்வா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தூர்ல ராணா சங்கா இருப்பாரு. யார் இருப்பாங்க? ராணா சங்கா. சோ மேவாருடைய ராஜா. சோ இந்த ராணா சங்கா வந்து பாத்தீங்கன்னா எதிர்கொண்டு வெற்றி பெறதான் 1527 நடந்த போர். இதுல வெற்றி பெற்று பாத்தீங்கன்னா பாபர் வந்து ராணா சங்காவுடைய படைகளை வந்து ஈஸியா தோக்கடிச்சிட்டாரு. இத வந்து வெற்றி பெற்றோன்னா குவாலியர், கோல்பூர், ஓகேவா, இந்த கோட்டைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கைப்பற்றுறாரு. கைப்பற்றிட்டு காசி அப்படின்ற பட்டத்தை வந்து சூடிக்கொள்றாரு. என்ன பட்டம்? காசி அப்படின்ற பட்டத்தை வந்து சூடிக்கொள்றாரு. காசி, ஓகே, காசி அப்படின்ற பட்டத்தை சொல்லு. அப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பாபர் வந்து கான்வா போருக்கு அப்புறமா தான் காசி அப்படின்ற பட்டத்தை சூடி கொண்டார் அப்படின்னா கரெக்ட். பாபர் வந்து சித்தூரின் ராணா சங்காவை தோற்கடிச்ச பின்னர் தான் இந்த பட்டத்தை சூடி கொண்டாராம், கரெக்ட். பாபர் வந்து குவாலியரையும் கோல்பூரையும் கைப்பற்றிய பிறகுதான் காசி அப்படின்ற பட்டத்தை சூடி கொண்டாரு அப்படின்னாலும் கரெக்ட், ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ அப்போ கான்வா போர். சோ கான்வா போர்ல உங்களுக்கு யாரும் இருக்கணும்? யார் கூட சண்டை போட்டா இருக்கணும் அப்படின்னா சித்தூர்ல உள்ள ராணா சங்காவை வந்து எதிர்த்து வெற்றி பெற்றாரு. அது பலனா வந்து அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குவாலியர், கோல்பூர் கோட்டைகளை வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் காசி அப்படின்ற டைட்டிலையும் சூடிக்கொள்றாரு, ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்தேரி போர் 1528 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷமே சந்தேரி, ஓகேவா, பேட்டில் ஆஃப் சந்தேரி 28 வந்து நடக்கும், ஓகேவா? இங்க வந்து யாருன்னா மேதினி ராய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, ஓகேவா? மேதினி ராய் இவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தேரியில மேதினி ராய் இருப்பாரு. சோ அவருக்கு எதிராக செயல்பட்டதான் இந்த போர். இதை தொடர்ந்து பாபர் வந்து ஆப்கானியர்களுடைய வளர்ந்து வரும் கிளர்ச்சியை வந்து இந்த போருக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஆப்கானியர்களை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சாரு. சோ இதை பற்றி நமக்கு வந்து பெருசா இல்ல, ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யார தோக்கடிச்சாரு? மேதினி ராய். சோ மேதினி ராய் வந்து பாத்தீங்கன்னா சந்தேரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்வா, ராஜபுட் தான். இவங்க எல்லாருமே வந்து ராஜபுட் தான். இவரும் வந்து ஒரு ரஜபுத்திரர் தான், இவரும் ரஜபுத்திரர் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டா எந்த பிளேஸ் சொல்ல போனா மால்வா. இவர் வந்து பாத்தீங்கன்னா மேர்வார், ஓகேவா? சோ மார்வார் ரீஜியன், இவர் வந்து மேர்வார் ரீஜியன், ஓகேவா? சோ என்ன பண்ணாரு, ஏது பண்ணாருன்னு கதெல்லாம் தேவையில்லை, ஈஸியா அவர் வந்து தோக்கடிச்சு வெற்றி பெற்றுவாரு. அதுக்கப்புறமா இவருடைய ஃபுல் போக்கஸும் எங்க திரும்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆப்கான்ல வந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த கிளர்ச்சியை வந்து ஒடுக்குறத நோக்கி இவருடைய தாட்லாம் வந்து போயிடும், ஓகேவா? சோ 1529 வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து காக்ரா போர் வரும், ஓகேவா? பேட்டில் ஆஃப் காக்ரா, ஓகே, பேட்டில் ஆஃப் காக்ரா. சோ என்ன பண்றாரு, உள்ள இங்க இருந்து டெல்லி சுல்தானேட்ட தோக்கடிச்சு உள்ள வராரு. வந்தா ராஜபுட்ஸ்னால பிரச்சனை வருது. 2 ராஜபுட்ஸ் வந்து தோக்கடிக்கிறாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேதினி ராய், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேர் என்ன, ராணா சங்கா. சோ ராணா சங்காவையும் மேதினி ராயை வந்து தோக்கடிக்கிறாரு. தோக்கடிச்சு இந்த ஏரியாலாம் கேப்சர் பண்ணி எல்லையை விரிவுபடுத்திருக்காரு. அப்புறம் ஆப்கான்ல வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சி நடக்குது, அதை ஒடுக்குறதுக்காக அங்க போறாரு. சோ அங்க நடக்கிறது தான் காக்ரா அப்படின்ற போர், ஓகேவா? காக்ரா ஆற்றின் கரையில நடந்த காக்ரா வந்து கங்கை நதியின் துணை நதி. துணை நதினா என்ன? கங்கை நதியோட துணை நதி. துணை நதினா ஒண்ணும் இல்ல, இதான் வந்து பாத்தீங்கன்னா கங்கைன்னு வச்சுக்கீங்களேன். இந்த கங்கைக்கு நீர் கொண்டு வரக்கூடிய நதிகள் நிறைய இருக்கும், ஓகேவா? சோ நிறைய நதிகள் வந்து கங்கைக்கு நீர் கொண்டு வரும், அதான் வந்து துணை நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்லுவாங்க? துணை நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை ஆறுகள், துணை ஆறுகள். கிளை ஆறுகள்னா இதான் வந்து கங்கைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? சோ இங்க இருந்து பிரிஞ்சு வெளியே போவோம் இல்லையா, இங்க இருந்து தண்ணி எடுத்து வெளியே போவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து கிளை ஆறுகள், கிளைகள், இதனுடைய கிளைகள், அப்படித்தானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணை ஆறுகள் அப்படின்னா ஒரு ஆறு மெயின் ஆறு போயிட்டு இருக்குது, இன்னொரு ஆறு தண்ணியை கொண்டு வந்து இதுக்கு கொடுக்குது, ஓகேவா? இங்க இருந்து ஒரு ஆறு கிளம்பி வந்து இதுல வந்து ஜாயிண்ட் ஆகி அந்த தண்ணி இங்க ஜாயிண்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து துணை ஆறுகள், ஓகேவா? ட்ரிபியூட்டரிஸ், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா துணை ஆறுகள், அந்த ஆற்றுக்கு நீர் வழங்குறது. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை ஆறுகள், அங்க இருந்து தண்ணியை வெளியே கொண்டு போறது, புரிஞ்சுச்சா? சோ இந்த கங்கையோட துணை ஆறுகள்ல ஒண்ணுதான் இந்த காகரா அப்படின்றது. அந்த காகரா ஆற்றோடைய கரையில நடந்த போர்னால்தான்
காக்ரா போர் அப்படின்றது. ஓகேவா? ஓகே, இந்த காக்ரா போர் வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக நடந்த போர் அப்படின்றது. இந்த ஆப்கான்ல வந்து யாருக்கு எதிராக வந்து போர் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ராஹிம் லோடி இருக்காரு இல்லையா, 1526 தோற்கடிக்கப்பட்ட இப்ராஹிம் லோடி, அவருடைய சகோதரன் முகமது லோடியும் அவருடைய மருமகன் சுல்தான் நஸ்ரத்தும் பாபருக்கு எதிராக வந்து சதி பண்றாங்க. ஓகேவா? முகமது லோடி, சுல்தான் நஸ்ரத் ஷா ரெண்டு பேரும். ஓகேவா? முகமது லோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியுடைய சகோதரன், அவர் தான் அந்த முகமது லோடி. நஸ்ரத் ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மருமகன். ஓகேவா? சோ ரெண்டு பேரும் பாபருக்கு எதிராக சதி பண்றாங்க. பாபர் வந்து ஆபத்தை உணர்ந்து அவங்கள போய் அட்டாக் பண்ண போறாரு. கங்கை ஆற்றினுடைய துணை நதியான காக்ரா ஆற்றின் பக்கத்துல வந்து போர் நடக்குது. அதுல ஈஸியா தோக்கடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி லாகூருக்கு போறாரு. ஸோ லாகூர் போற வழியில அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேவா? லாகூர் போற வழியில வந்து அவரு இறந்து போயிடுறாரு. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மொத்த கதையுமே. அப்போ அவர் இருந்த அந்த 5 வருஷமுமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 1526 முதல் பானிபட் போர், 1527 கான்வா போர், 1528 சந்தேரி போர், 1529 காக்ரா போர். ஓகேவா? புரிஞ்சா? ஞாபகம் இருக்குமா? சோ யார் மட்டும் பார்த்துடலாமா? சோ உள்ள கதைலாம் வேண்டாம். அப்போ முதல் பானிபட் போர் வந்து இயரோட ஞாபகம், இந்த டேட்டோட ஞாபகம் முக்கியமானது. ஓகேவா? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்போ 1527 முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் ஆப்கான்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1527 கான்வா போர் வந்து பாபருக்கும் ஒரு ராஜ்புட்டான ராணா சங்காவுக்கும். ஓகேவா? அடுத்தது 1528 சந்தேரி போர். இது வந்து பாத்தீங்கன்னா மேதினி ராய் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா 1529 மறுபடியும் ஒரு ஆப்கான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியோடைய பிரதர் பிளஸ் வந்து மருமகன். யாரு? நஸ்ரத் ஷாவும் முகமது லோடியும் அவங்க கூட. ஓகேவா? சோ இப்படியாட்டு வந்து இவங்களுடைய போர் நடக்குது. மொத்தம் 4 வருஷமா 4 போர். 1530 வரை இருப்பாரு. சோ 30 என்ன ஆகும்? அவரு 30 வந்து லாகூருக்கு வந்து திரும்பி போற வழியில இறந்தும் போயிடுவாரு. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட இப்பதான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் ஏரியாவா புடிச்சிட்டு இருக்காரு. இந்த கேப்லயே ஹுமாயூன் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து ஹுமாயூன் தள்ளப்படுறாரு. ஓகேவா? இந்த டைம்லயே ஆட்சிக்கு வர்றதுக்கு ஹுமாயூன் தள்ளப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவரு இறந்துவாரு லாகூர் போற வழியில. அதுக்கப்புறமா அங்க இருந்து அவருடைய உடலை வந்து ஆக்ரால எரிச்சு காபூல்ல கொண்டு அடக்கமும் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ பாபரை பற்றி பார்க்கும்போது இந்த 4 போர் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் துசுக்கி பாபரி அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க. பாபர் நாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யாரு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதும் பாத்துக்கோங்க. ஓகேவா? அவரு பேர் வந்து அப்துல் ரஹீம் பார்க்கும்போது அவர் இன்னொன்னு எழுதியிருப்பாரு. அது பாத்தீங்கன்னா மஸ்னாதி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு. அவரு எங்க பார்த்தோம் நம்ம? ரஹீம் வந்து ஆல்சோ அதாவது மஸ்னாவி எழுதியிருப்பாரு. ஓகேவா? சோ இது வந்து கான்வி கானா அப்படின்ற பட்டம் கொடுத்திருப்பாங்க இவருக்கு. ஓகேவா? கான்வி கானா அப்படின்ற பட்டமும் இவருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா பாபரை பற்றி சொல்லும் போது இவர் வந்து ஒரு நேச்சர் லவர். ஓகேவா? பாபரை பற்றி பார்க்கும்போது ஒரு நேச்சர் லவர். நிறைய அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள் விலங்குகள் பற்றியான நிறைய குறிப்புகள்லாம் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து முக்கியமானது. நிறைய கார்டன் வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. 2 முக்கியமான மாஸ்க் வந்து கட்டியிருப்பாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பானிபட்ல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரோஹில்கண்ட்ல. ஓகே, பானிபட்லயும் ரோஹில்கண்ட்லயும் இது பின்னாடி பார்ப்போம். பானிபட் ரோஹில்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மஸ்ஜித் கட்டியிருப்பாரு. மஸ்ஜித் வந்து கட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் இவரை பற்றி முக்கியமானது. ஓகேவா? அப்போ துசுக்-இ பாபரி அப்படின்ற என்னது? பாபருடைய வாழ்க்கை வரலாறு. அத பாரசீக மொழியில மொழிபெயர்த்தது யாரு? அப்துல் ரஹீம். இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தது யாரு? வில்லியம் எஸ்கின் லெய்டன். அப்புறம் பிரெஞ்சு மொழியில மொழிபெயர்த்தது யாரு? பாவர்ட்டி கோட்லி. ஓகேவா? பாவர்ட்டி கோட்லி.
ஓகே. இதுக்கப்புறம் ஹுமாயூன். ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஹுமாயூன் வந்து விட்டு போறாரு. ஹுமாயூன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பாபருக்கும் மஹீம் பேகம் அப்படின்றக்கும் பிறந்த மூத்த பையன் தான் பாபர். ஓகேவா? உங்களுக்கு நிறைய குழந்தை பிறந்திருப்பாங்க. அதுல மூத்த பையன் தான் பாபர். சாரி, ஹுமாயூன். ஹுமாயூன் அப்படின்றதுக்கு ஹுமாயூன் அப்படின்றதுக்கு நல் வாய்ப்பு, அதாவது ஃபார்ச்சூன் அப்படின்றது மீனிங் ஆமா. ஓகேவா? ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல் வாய்ப்புன்னு பேர்லாம் இருக்கு தவிர அந்த எந்த காலத்திலயும் ஒரு நல்ல வாய்ப்பு பெறாத ஒரு மன்னராவே அவர் வந்து இருந்தாரு. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். பார்க்கும்போது தெரியும். நீங்களே சொல்லுவீங்க ஆமா அவருக்கு லக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஓகேவா? ஓகே. அப்போ ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் அப்படின்னா மீனிங் என்ன? நல்வாய்ப்பு. பாபர் அப்படின்னா மீனிங் என்ன? பாபர் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இல்லையா? பாபர் அப்படின்றதுக்கு நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இது ஆல்ரெடி பார்த்தோம். அப்படித்தானே? ஸோ அதே மாதிரி ஹுமாயூன் அப்படின்றதுக்கு நல் வாய்ப்பு அப்படின்றது மீனிங். ஸோ பாபர் வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் சீக்கிரமே இறந்தனால, பாபர் சீக்கிரமாவே இறந்ததுனால ஹுமாயூன் 23 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா அரசராகிறதுக்கு தள்ளப்படுறாரு. ரொம்ப சின்ன வயசுலயே தள்ளப்படுறாரு. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்டிங்லயே பேஸ் பண்றாரு. ஓகேவா? ஆனா அதெல்லாம் எழுத்து சக்சஸ்ஃபுல்லா கொஞ்ச நாள் வந்து பண்றாரு. ஓகே. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நோபல்ஸ்க்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் கோட்டையில நோபல்ஸ் வந்து ரொம்ப அலங்கரிக்கிறாரு. அவங்களுடைய மரபுப்படி, அதாவது அவங்களுடைய மரபுன்னு சொல்றத விட அவங்க அப்பாவுடைய விருப்பப்படி அவர் என்ன பண்றாருன்னா, மூத்த பையன் தான் நாட்டை ஆளணும், ஆனா மற்ற பகுதிகளையும் நாட்டை வந்து பிரிச்சு அவருடைய சகோதரர்களுக்கும் கொடுத்துறாரு. ஓகேவா? சகோதரர்களுக்கும் கொடுத்துறாரு. அவருடைய சகோதரர்கள் வந்து 3 பேர். யாரெல்லாம்னா கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. ஹிண்டால் நம்ம விட்ட மாதிரி. ஓகே. சகோதரர்கள் வந்து யாருன்னா கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி, மிர்சா, அக்சாரி. ஓகேவா? ஸோ 3 சகோதரர்கள் அவருக்கு. 3 சகோதரர்களுக்கு வந்து ஏரியாவை பிரிச்சு கொடுத்துருவாரு. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த காபுல், கந்தஹார், பஞ்சாப் இந்த இருக்கு இல்லையா? காபுல், ஓகே, காபுல், கந்தஹார், பஞ்சாப் இந்த 3 பகுதியும் கொடுத்துருவாரு. ஓகேவா? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிண்டாலுக்கு வந்து ஆழ்வார் அப்படின்ற பகுதியையும் மேவார் அப்படின்ற பகுதியும் கொடுத்துருவாரு. அக்சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பல் பகுதி, குஜராத் மாவட்டம் பகுதி. ஹிண்டால் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார், மேவார் அண்ட் ஆழ்வார் பகுதியை வந்து கொடுத்துருவாரு. ஓகேவா? ஸோ இப்படி அவங்க அப்பாவுடைய ஆசைப்படி இல்ல அவங்களுடைய பரம்பரை மரபுப்படி, அதாவது அவங்களுடைய தைமூருடைய அந்த ட்ரெடிஷனே அதான் காலகாலம் ஃபாலோ பண்றது. அதன்படி அவர் வந்து பிரிச்சு கொடுத்துருவாரு. ஓகேவா? இப்போ இவர் வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல பகதூர் ஷா அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்து இவருக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பகதூர் ஷாவை தோக்கடிச்சு இந்த குஜராத்தையும் மாவட்டத்தையும் வந்து கைப்பற்றாரு. ஓகேவா? குஜராத்ல பகதூர் ஷா ஒருத்தர் இருக்காரு. இவர் தொடர்ந்து ஹுமாயூனுக்கு அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ அவரை தோக்கடிச்சு இந்த குஜராத்தையும் மாவட்டத்தையும் வந்து கேப்சர் பண்றாரு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காபூர், கந்தகார் பகுதிகளுக்கு வந்து யாரு கம்ரான் வந்து பொறுப்பு வைக்கிறார் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்ல காபூர், கந்தகார் மட்டும் இருப்பாரு. அப்புறம் தான் பஞ்சாப் அவருடைய எல்லையை வந்து நீட்டிச்சு கொடுப்பாரு. ஓகேவா? 1532ஆம் ஆண்டு தௌரா அப்படின்ற இடத்துல வந்து ஆப்கானியர்களை வந்து தோக்கடிப்பாரு. தோக்கடிச்சு சுனார் கோட்டையை வந்து முற்றுகையிட்டுருவாரு. ஓகேவா? 1532ல தௌரா அப்படின்ற இடத்துல ஆப்கானியர்களை வந்து தோக்கடிச்சுவாரு. ஸோ தோக்கடிச்சவரு அந்த சுனார் கோட்டை, பலம் வாய்ந்த அந்த கோட்டை. ஓகே. ஸோ ரொம்ப ஃபேமஸான கோட்டை. அந்த கோட்டையை வந்து முற்றுகையிட்டுருவாரு. அந்த கோட்டையில் தான் நமக்கு யாரு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஷெர்ஷா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து என்ன சொல்லுவாருன்னா, நாங்க வந்து இனிமே யாருக்கு முகலாயர்களுக்கு வந்து விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுப்பாரு. அந்த வார்த்தையை நம்பி, அந்த ஷெர்ஷாவுடைய வார்த்தையை நம்பி அவர் அசால்ட்டா விட்டுட்டு வந்துருவாரு. ஓகேவா? 1532ல ஆப்கானியரை வந்து தோக்கடிச்சுவார் ஹுமாயூன். ஸோ இதனால வந்து ஆப்கானியரை தோக்கடிச்சு அந்த பலம் வாய்ந்த சுனார் கோட்டையை வந்து கேப்சர் பண்ணுவாரு.
சுனார் கோட்டையில தான் யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா இருப்பாரு. ஷெர்ஷா வந்து என்ன சொல்லுவாரு, நாங்க வந்து இனிமே இவர் சொல்ற கேட்ப இவர் கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பொய்யான இனிமே வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதை நம்பி இவர் பண்ணுவாரு. ஆக்சுவலா அது வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியா இருந்திருக்கும். அதனால இந்த முற்றுகையை வந்து கைவிட்டுருவாரு. ஹுமாயூன் எடுத்த இந்த தவறான முடிவு, அவர் அந்த வார்த்தை நம்பினது எப்படிங்க இருப்பாங்க அது இல்லையா? அடிச்சு உட்கார வச்சாதான் உட்காருங்க தவிர, சோ அடி வாங்கிட்டு தப்பிச்சுட்டு போனவங்க எப்படி இருப்பாங்க இல்லையா? சோ என்ன பண்றாரு, ஹுமாயூன் வந்து தப்பு பண்ண இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதனால வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாரு. சோ இந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி ஹுமாயூன் வந்து முற்றுகையை கைவிட்டு பெறுவார் இல்லையா? இவருடைய எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அந்த டைம்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா தில்லியில தீன் பானா அப்படின்ற ஒரு புதிய நகரத்தை வந்து உருவாக்குறத தன்னுடைய நாட்கள் வந்து கழிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா? இதுக்கு இல்லையா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ உங்க எதிரிகள் வந்து பலமா அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப தில்லியில தீன் பானா அப்படின்ற ஒரு நகரம் அதை உருவாக்குவதில் அவருடைய நாட்களை வந்து கழிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ இப்படி போயிட்டு இருக்கு. இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 ஓகே, இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தையும் மாவட்டத்தையும் பகதூர் ஷா இருந்து கேப்சர் பண்றாரு. ஓகே, இதுக்கு அப்புறம் இது வந்து குறுக்கால ஒரு சும்மா வச்சுக்கோங்களேன். நம்ம கதையை வந்து இங்கதான் நமக்கு இங்க வந்து யாரு இந்த சுனார் கோட்டையை கைப்பற்றிட்டு அந்த பொய்யான வாக்குறுதியை ஷெர்ஷாவுடைய பொய்யான வாக்குறுதியை நம்பி விட்டுட்டு போயிடாரு இல்லையா? இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இது நடக்குது. ஓகேவா? இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த குஜராத்தையும் மாவட்டத்தையும் கைப்பற்றி குஜராத் மாவட்டம் வந்து யாருடைய பொறுப்புல இருக்கும், அஸ்காரியுடைய பொறுப்புல இருக்கும், அவருடைய சகோதரன் அஸ்காரியுடைய பொறுப்புல இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மக்கள் வந்து தொடர்ந்து கலகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இவர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஆக்ராக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருவாரு. ஓகே, இப்போ இந்த ஹுமாயூன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பகதூர் ஷாவை போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? இவர்கிட்ட குஜராத்தையும் மாவட்டத்தையும் கைப்பற்றி அவருடைய தம்பியான அஸ்கார்ட்ட கொடுத்தா கூட அவன் வந்து எதுவும் இல்லாம என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் டெல்லிக்கே வரேன்னு சொல்லிட்டு அங்க வரான். சோ அப்ப இவர் வந்து மறுபடியும் இந்த இடத்த வந்து போக்கஸ் பண்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. சோ இந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்கான் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்கான் வந்து வங்காளத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஆட்சியாளரை தோக்கடிச்சு அவர் தன்னைத்தானே இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிப்பாரு. இப்போ இந்த சுனார் கோட்டையை வந்து கைப்பற்றின ஹுமாயூன் ஆல்ரெடி கைப்பற்றி தான் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் தான். ஆனா அது வந்து பொய்ன்றது என்னமா தெரியும். இப்ப வந்து இவர் வந்து வங்காளத்துல தாக்குதல் நடத்தி ரொம்ப பவர்ஃபுல்லா ஆனதுனால இப்ப இவனை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளம் நோக்கி போறாரு. ஓகேவா? ஆனா இதே டைம்ல ஹிண்டால் அவருடைய சகோதரன் ஹிண்டால் வந்து கிளர்ச்சி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ராவை நோக்கி வந்து போறாரு. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் ஃபுல்லா எங்க இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு, நம்ம மேல இல்ல. அதாவது ஷெர்ஷா மேல போக்கஸ் இல்ல. இவர் வந்து ஷெர்ஷா நோக்கி போனவர் தான், பிளான் வந்து மாறிடுது. சோ அதனால என்ன பண்றாரு, அவன் தம்பி கலகம் பண்றான்னு சொல்லிட்டு அங்க நோக்கி போற கேப்ல இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை அமைதி காத்த ஷெர்கான் வந்து ஹுமாயூன் படைகளை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறதுக்கு போறாரு. ஓகேவா? அப்படிதான் ஃபர்ஸ்ட் சவுசா அப்படின்ற இடத்துல நடக்குது. அதான் வந்து இந்த போர். ஓகேவா? ஷெர்கான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல வந்து வெற்றி பெற்றுவாரு. ஹுமாயூன் வந்து பெரும் தோல்வி வந்து சந்திச்சிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் கன்னௌசி போர். கன்னௌசி வந்து பாத்தீங்கன்னா 1540 கன்னௌஜ் அப்படின்ற இடத்துல வந்து நடக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பில்கிராம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்கிராம் போர் அல்லது கன்னௌஜ் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பில்கிராம் அப்படின்னாலும் இதை நான் வச்சுக்கோங்க. சோ ஹுமாயூன் படைகளை வந்து முழுவதுமா தோக்கடிச்சு துரத்தி விட்டுறாங்க. ஹுமாயூன் வந்து தப்பிச்சு ஓடினா போதும்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கப்படுறாரு. ஓகேவா? இந்த கன்னௌசி போர்ல ஹுமாயூன் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறமா 1555 வரை 1540 இருந்து 55 வரை இந்த ஷெர்ஷாவால தான் இந்த தில்லி வந்து ஆளப்படும். ஓகேவா? இனிமே கொஞ்ச நேரத்துக்கு ஷெர்ஷாவுடைய ஸ்டோரி புரிஞ்சுதா? சோ ஒன் மோர் பார்த்துடலாமா ஷார்ட்டா? ஓகேவா? ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா பாபருடைய மூத்த மகன். அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல் வாய்ப்பு, ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கல்வி அறிவு பண்பாடுலாம் முக்கியவர். அவங்க தைமூருடைய வம்ச மரபுப்படியே நாட்டை வந்து பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இவர் தான் அரசன். ஆனா அவருக்கு இவருடைய தம்பிகளுக்கும் சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துறாரு. அதன்படி கம்ரானுக்கு இந்த காபூல் கந்தகார கொடுப்பாரு, லேட்டரா பஞ்சாப் வரை நீட்டி கொடுப்பாரு. ஹிண்டால் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்
இல்ல மேவார் ஆழ்வார் பகுதியில, அஸ்காரி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் மாவட்டம் பகுதியில. இப்போ 1532ல தவ்ராவுல ஆப்கானியர்கள் தோக்கடிச்சு சுனார் அப்படின்ற கோட்டையை கைப்பற்றாரு. அங்க ஷெர்ஷா இருக்காரு. ஷெர்ஷா வந்து சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை தர மாட்டோம், உங்களுக்கு இதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்துருவாரு. அதை வந்து நம்பிடுவாரு. 4 மாதங்களுக்கு பின்னர் தான் இவர் வந்து முகலாயருக்கு விசுவாசமா இருக்கும்னு சொன்னோம்னா அந்த கோட்டையை வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஓகே, கோட்டையை வந்து கைப்பற்றினது தான், ஆனா வந்து இவங்க கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. பெருசா வந்து தாக்குதல் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1532ல இந்த விஷயம் வந்து நடந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஃபுல் போக்கஸ் எங்க ஆயிரும் பாத்தீங்கன்னா தீன்பானா அப்படின்ற ஒரு புதிய நகரத்தை உருவாக்குறதுல அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கான்சென்ட்ரேட் வந்து பண்ணிப்பாரு. ஓகேவா? சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் வந்து பகதூர் ஷா மேல போர் தொடுத்து போறாரு. அந்த போர் தொடுத்து போய் குஜராத் மாவட்டம் பகுதியை வந்து கைப்பற்றி அவருடைய இன்னொரு தம்பியான அஸ்கார்ட்ட கொடுக்குறாரு. அஸ்கார் வந்து இந்த குஜராத் மக்களுடைய கலவரத்தை அடக்க முடியாம மறுபடியும் என்ன பண்றாரு, டெல்லிக்கே ஆக்ராக்கே வந்துடுறேன், ஆக்ரா தான் உங்களுக்கு இல்லையா, ஆக்ராக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியான மீனிங்ல போறாரு. ஓகேவா? சோ இப்போ வந்து என்ன பண்ற, பகதூர் ஷா கூட தான் இவர் தான் சண்டை போட்டாக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து சோ சண்டை போடுற டைம் ஷெர்கான் வந்து இன்னொரு பக்கம் எங்க போறாரு, வங்காளத்தில் உள்ள ஆட்சியாளர்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்தை கேப்சர் பண்ண போறாரு. அங்க போய் பண்றாரு. அதனால அவர் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா வராரு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரன் ஹிண்டால் வந்து கிளர்ச்சி பண்றாரு. அதை அடக்குறதுக்காக ஆக்ரா நோக்கி போறாரு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தை ஷெர்ஷா வந்து கேப்சர் பண்ணி ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள போய் நம்ம கண்ட்ரோல் வந்து அவன் இது பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் போட போகும்போதுதான், அவரை வந்து தாக்குறதுக்கு போகும்போதுதான் இவருடைய தம்பியான ஹிண்டால் வந்து இங்க கிளர்ச்சி பண்றாரு. ஓகேவா? சோ அதனால ஹுமாயூன் வந்து அதை அடக்குறதுக்காக ஆக்ரா நோக்கி போறாரு. அதுவரையில அமைதி அந்த ஷெர்கான் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தாக்குறதுக்கு பிளான் பண்ணி இங்க வராரு. ஓகேவா? சோ அப்படி வரும்போது தான் ஃபர்ஸ்ட் வந்து சவுசாபூர் தோல்வி அடைஞ்சிடாது ஹுமாயூன். மறுபடியும் கொஞ்சம் அந்த படையை வந்து விட்டு வைக்காம அடுத்த கண்ணோசி போர்ல வந்து அடிக்கிறாங்க. அதுல ஃபுல்லா வந்து தோற்றும் போயிடுறாங்க. இப்படியாட்டு ஷெர்கான் வந்து தோற்கடிக்கப்பட்டு விரட்டடிக்கப்படுறாரு. ஷெர்கான் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. ஓகேவா? சோ அந்த இடத்துல அவர் பண்ண ஒரு தப்பு, அந்த ஷெர்ஷாவுடைய ஷெர்கான் அப்போ ஷெர்ஷாவும் அவர் தான். ஓகேவா? அந்த பொய்யான வாக்குறுதினால்தான் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். அப்பவே அவர் வந்து போட்டு தள்ளியிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா ஷெர்கான் அப்படின்ற ஷெர்ஷா ஷெர்கான் எல்லாரும் அவருடைய பேர் தான். ஃபர்ஸ்ட் ஷெர்கான் அப்படின்ற பேர் இருக்கும். உண்மையான பேர் பரீத். அவர் வந்து புலியை கொண்டனால ஷெர்கான் பேரு. அரியணை ஏறினக்கு அப்புறமா ஷெர்ஷா அப்படின்ற பேரு. ஸோ இந்த ஷெர்ஷா அதுக்கப்புறம் அவருடைய அக்பர், ஷாஜகான், ஜஹாங்கீர் இவங்களை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? ஷெர்ஷாவும் சூர் வம்சமும். இப்ப என்ன பாருங்க, ஹுமாயூன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணோசி போர்ல தோல்வி அடைஞ்சாரு இல்லையா? லாஸ்ட் ஆனந்த போர் வந்து கண்ணோசி போர். ஸோ கண்ணோசி போர்ல வந்து ஹுமாயூன் வந்து தோல்வி அடைஞ்சாரு. ஸோ தோல்வி அடைஞ்சிட்டு தன்னுடைய அரியணை திறந்துறாரு. திறந்ததுக்கு அப்புறமா 1555 வரை 555 இருக்க மாட்டாரு. 555 தான் தில்லியை கைப்பற்றி தன்னுடைய அதிகாரத்தை மீட்பதற்காக வருவாரு. அந்த 1555 வரை அந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் ஆட்சி பண்ணுவாங்கன்னா இந்த ஷெர்ஷா அப்படின்றவர் தான் ஆட்சி பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ யார் வந்து ஷெர்ஷா? ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சூர் வம்சத்தை சேர்ந்தவர். சூர் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஷெர்ஷா. ஓகே. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகிர்தார் குடும்பத்துல பிறந்தவர். ஓகேவா? பரித் அப்படின்ற ஒரு பேரு. ஒரு புலியை வந்து கொன்னதுனால, புலியை வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஷெர்ன்னு சொல்லுவாங்க. அந்த புலியை கொன்னதுனால இல்லைன்னா புலியை வென்றதுனால ஷெர்கான் அப்படின்ற பேரை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஷெர்கான் அப்படின்ற பேரை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷெர்ஷா அப்படின்ற பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஷெர்கான், ஷெர்ஷா, பரித் எல்லாமே. ஸோ பரித் வந்து இயற்பெயர். ஷெர்கான் வந்து பாத்தீங்கன்னா புலியை கொண்டதுனால வந்து பேரு. ஷெர்ஷா அப்படின்றது அவரு அரியணை ஏறினதுக்கு அப்புறமா ஷா அப்படின்றதுல வந்து வந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இவரை பற்றி ஃபுல்லா பார்க்கலாம்.
அரியணை ஏறினக்கு அப்புறமா இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வர்றாரு. ஏன்னா முகலாயர்களையே வீழ்த்திட்டாரு. ஓகேவா? பாபர் கட்டின சாம்ராஜ்யத்தையே உடைச்சிட்டாரு. ஓகே, பாபர் வந்து 1526 வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துல அந்த முகலாயர் சாம்ராஜ்யம் விரிவடைச்சிட்டே வருது. அந்த முகலாய சாம்ராஜ்யத்தை வந்து ஃபுல்லாவே சுக்குநூறாக்கிட்டாரு இல்லையா அப்படின்ற மாதிரி வர்றாரு. ஸோ இதனால பக்கத்துல இருக்க மாவளம், ஆல்ரெடி மாவளத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கேப்சர் பண்ணிருக்காரு இல்லையா, மாவளம் மேவார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கேப்சர் பண்ணிருப்பாரு. இந்த மாவளம் மேவார் எல்லாமே போர் போர் எதுவும் பண்ணாமலேயே இவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிச்சு. ஓகேவா, நாங்க வந்து உங்க கீழே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி. சோ போரிடாமலே அப்படின்னா ஆல்ரெடி முகல் அவரு கேப்சர் பண்ணிருக்காரு, முகல் கண்ட்ரோல்ல இருந்த எல்லாமே இவர்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரியானதுல வந்துருச்சு. ஓகேவா, மேவார்ல மேவார் நான் சொன்னேன் இல்லையா, மேவார்ல வந்து யார் இருப்பாங்கன்னா ராணா உதய் சிங் இருப்பாரு. ஓகேவா, யார் இருப்பாங்கன்னா ராணா உதய் சிங் இருப்பாரு. ஸோ அவரே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தோக்கடிச்சிருவாரு. ஓகேவா, தோக்கடிக்கலாம் முடியாது, அவரும் வந்து பாத்தீங்கன்னா சரணடைஞ்சிருவாரு. ஓகேவா, சரணடைஞ்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா கலிஞ்சாரை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த கலிஞ்சாரை கைப்பற்றுறதுல அந்த முயற்சியில வந்து தோல்வி எடுத்துருவாரு. அங்க ஒரு பாம் வைப்பாங்க, அந்த பாம்ல ஒரு கல் வந்து தெளிச்சு ஒரு மேல வந்து பற்றும். பட்டு இவர் வந்து 1545 இறந்து போயிடுவாரு. ஓகேவா, அதுக்கு பின்னாடி அவருடைய மகன் ஷெர்ஷாக்கு பின்னாடி அவருடைய மகன் வந்து இஸ்லாம் ஷா வந்து 1553 வரை 1553 வரை அவருடைய பையன் இஸ்லாம் ஷா வந்து ஆட்சி புரிவாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு இறந்ததுக்கு அப்புறமா பாலசுமை குழப்பம் ஏற்படும். இந்த டைம்ல ஹுமாயூன் வந்து மீண்டும் டெல்லியை வந்து கைப்பற்றுவாரு. ஓகேவா, சோ டெல்லியை கைப்பற்றுறதுக்கு இவருக்கு உதவியா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாபாவித் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம். ஸோ அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி அவங்க சேர்ந்த ஷா தாம்சப் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா, ஷா தாமஸ் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய உதவியர் கூட வந்து கேப்சர் பண்ணுவாரு. கேப்சர் பண்ணி வந்தவர் மறுபடியும் 1556 மாடிப்படில இருந்து ஸ்லிப் ஆகி ஒரு வருஷத்துலேயே ஸ்லிப் ஆகி கீழே வந்து இறந்தும் போயிடுவாரு. ஓகேவா, இதான் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா, ஸோ என்ன வேற ஒன்றும் இல்லை, ஷெர்கான் பரித் ஷெர்ஷா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ ஷெர்ஷா அப்படின்ற பேர்ல வந்து அரியணைக்கு வர்றாரு. அரியணைக்கு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மாவளம் மேர்வார் எல்லாத்தையும் போரிடாம கேப்சர் பண்றாரு. கலிஞ்சாரை கைப்பற்றணும்னு போகும்போது அங்க நடந்த வெடி விபத்துல ஒரு கல் வந்து இது மேல வந்து பட்டு இறந்தும் போயிடுறாரு. ஓகேவா, 45லயே 5 வருஷத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு பையன் இஸ்லாம் ஷா வந்து அவரோட 2வது மகன் அது. ஓகேவா, ஸோ அவர் வந்து 1553 ஆட்சி பண்றாரு. அதுக்கப்புறமா வாரிசு உரிமை குழப்பம் ஏற்படுது. 55ல இவர் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. யாரு, ஹுமாயூன். சாபா வீட்டு வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப் அவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஒரு ஹெல்ப்போட கூட ஆட்சியை பிடிச்சாரு. ஸோ வந்தவர் 1556 மாடிப்படில தவறி விழுந்து இறந்தும் போயிட்டாரு. ஓகேவா, ஓகே. இப்ப ஷெர்ஷாவுடைய என்ன சார் ஷெர்ஷான்னு பெருசா சொன்னீங்க, அவரு வந்து வரலாற்றை இடம் பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆட்சியில இருந்தார் அதுவா, இல்ல 15 வருஷம் ஆட்சியில இருந்தார் அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சீர்திருத்தங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேவா, ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு உதவியாட்டு 4 முக்கிய அமைச்சர்கள் இருந்தாங்க. ஓகே, ஒருத்தர் பாத்தீங்கன்னா திவானி விசாரத். ஓகே, திவானி விசாரத் அல்லது பசீர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வருவாய், நிதி நிர்வாகம் இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. வசீர் அப்படின்றது கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலா அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறது தான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருவாய், நிதி நிர்வாகம் இதெல்லாம் பார்க்கறது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி நிர்வாகம், வருவாய் இது எல்லாமே நமக்கு பார்க்கறது இந்த வசீர் அப்படின்றவர் தான். இதான் திவானி விசாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. திவானி விசாரத்தும் வசீர் ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஓகேவா, அடுத்தது திவானி அரிஸ். திவானி அரிஸ் இது வந்து படைத்துறை. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, டெல்லி சுல்தான்லயும் பேர் வந்து திவானி அரிஸ் தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா படைத்துறை அப்படின்னு சொல்றது. அதாவது ராணுவத்துறை, ராணுவத்துடைய ஹெட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
திவான்-இ ரசலத் இது வந்து பாத்தீங்கன்னா அயலுறவுத்துறை. அடுத்தது பாத்தீங்கன்னா திவான்-இ இன்ஷா இது வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறை. ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சாரி, சீர்திருத்தங்கள் என்ன இருக்குது, இவருடைய 4 முக்கியமான அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம். திவான்-இ விசாரத், திவான்-இ ஐஸ், திவான்-இ ரசலத், திவான்-இ இன்சா. ஓகே, அப்ப திவான்-இ விசாரத் அப்படின்றது பஷீர் மாதிரி வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், திவான்-இ அரிஸ் அப்படின்றது படைத்துறை, திவான்-இ ரசலத் அப்படின்றது அயலுறவுத்துறை, திவான்-இ இன்ஷா அப்படின்றது தகவல் தொடர்பு துறை. இவர் வந்து என்ன பண்றாருன்னா கிசிர்கான் அப்படின்ற ஒருத்தர் வந்து வங்காளத்தின் ஆளுநரா நியமிக்கிறாரு. யார? கிசிர்கான் அப்படின்றவரை வங்காளத்துடைய ஆளுநரா வந்து நியமிக்கிறாரு. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசை வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசா வந்து மாற்றுறாரு. ஓகே, சென்ட்ரலைஸ்ட் மாற்றுறாரு. எல்லாமே ஒரு மேல அதிகாரத்துல ஒரு ஒரு இடத்துல குவிற மாதிரியான, அதான் மையப்படுத்தப்பட்ட. ஓகேவா? சோ ஒரு இடத்துல வந்து அவருடைய கண்ட்ரோல்ல குவித மாதிரியான ஒரு அரசா வந்து மாத்துறாரு. ஓகேவா? சோ ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசா வந்து மாத்துறாரு. அப்போ வங்காளத்துடைய ஆளுநரா வந்து யார் நிற்கிறார்? கிசிர்கான். ஆல்ரெடி இவர் வந்து வங்காளத்தை வந்து கேப்சர் பண்ணுவார் இல்லையா? சோ ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, கிராம தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க எல்லாம் வந்து எச்சரிக்கையா செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல களவு போகக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே அந்த கிராம தலைவர்களுக்கு தான் பொறுப்பு அப்படின்றாரு. அப்போ அவங்க அவங்க வந்து அது சட்டம் ஒழுங்கு, கொள்ளையடிக்கிறது, இந்த விஷயம் தடுக்கணும், எல்லாத்தையும் வந்து நல்லா பாதுகாத்துக்கணும் இல்லையா? சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதனால அந்த கிராம தலைவர்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி சீர்குலைந்தால் அந்த அரசன் வந்து சீர்குலைவான். அதாவது அவங்களுடைய முக்கிய காசு வருமானம் எதை நம்பி இருந்தது? விவசாயம் தான். அப்படித்தானே? எவ்வளவு நிலம் இருக்கோ, அங்க எவ்வளவு பொருட்கள் வந்து விளையுதோ அதை நம்பிதான் காசு, பணம், அவங்களுடைய பலம் எல்லாமே. அதனாலதான் ஒவ்வொரு ஏரியா கேப்சர் பண்றாங்க. அப்போ விவசாயி வந்து சீர்குலைஞ்சிட்டான், அவன் ஒழுங்கா பயிர் இல்லை, நமக்கு வந்து எதுவும் வரல அப்படின்னா அரசன் வந்து சீர்குலைஞ்சிரும் அப்படின்றத உறுதியா நம்பினாரு. ஓகேவா? சோ புரியுது இல்லையா? சோ அப்போ நமக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா, சோ படைகள் வந்து ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது கூட அந்த பயிர்களுக்கு சேதம் வந்து ஏற்படுத்தப்படக்கூடாது அப்படின்றதுல ஷெர்ஷா வந்து ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஓகேவா? சோ அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அப்போ இந்த விவசாயம், நிலம், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனுடைய ஒரு பகுதியா வந்து பாத்தீங்கன்னா நிலங்களை எல்லாம் பக்காவா மெஷர் பண்ணி, முறையா அளவீடு பண்ணி, நிலங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு அவர் வந்து வரி நிர்ணயம் பண்ணாரு. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நிலங்களுடைய பலம், அது வந்து எவ்வளவு வளமா இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு வந்து வரி நிர்ணயம் வந்து பண்ணாரு. ஓகேவா? சில பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர்தார் முறை வந்து பின்பற்றினாரு. ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாகிர்தார் முறை வந்து தொடர்ந்து செயல்படுறதுக்கு எல்லா இதுவும் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாகிர்தார் முறை தெரியும் இல்லையா? சோ என்ன ஜாகிர்தார் முறை அப்படின்றது? சோ அதாவது நமக்கு வந்து இக்தா சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான். ஒரு 3ல ஒரு பங்கு வந்து பிரிச்சுருவாங்க. ஒரு பங்கு அந்த ஜாகிர்தாருக்கு, ஒரு பங்கு அரசருக்கு, ஒரு பங்கு அங்க ட்ரூப்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகேவா? அப்ப ஜாகிர்தார் முறை வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்து, இவரே வந்து ஜாகிர்தார் குடும்பத்துல பிறந்தவர் தான். ஓகேவா? அதே மாதிரி நிறைய வணிக வரிகள் வந்து பண்றாரு. ஓகேவா? வணிக வரிகளை எளிமைப்படுத்துறாரு. நுழைவு வரி, விற்பனை வரி, இதெல்லாம் இது மட்டும்தான் வந்து வசூலிக்கப்படுச்சு. மற்றபடி எந்த தேவையில்லாத வரிகளும் போடப்படல. இவர் காலத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல போனா அவருடைய நாணய முறை. ஓகேவா? இவர் கொண்டு வந்த நாணய முறை அப்படின்றது ஆங்கிலேயர் காலத்துல நாணய முறை வர அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? முகலாய காலம் வரை இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. முகலாயர் காலம் ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. ஆங்கிலேயர் கால நாணய முறைக்கும் அடித்தளம் இட்டது. ஓகேவா? முக்கியமான பாயிண்ட். ஷெர்ஷா ஆங்கிலேயர் கால நாணய முறைக்கும் அடித்தளம் விட்டது. ஓகேவா? அதே மாதிரி இவருடைய இன்னொன்னு பாருங்க, தாம் அப்படின்ற வெள்ளி நாணயங்களை வந்து அறிமுகம் பண்றாரு. தாம் அப்படின்ற வெள்ளி நாணயங்களை வந்து அறிமுகம் பண்றாரு. இதுவும் ரொம்ப வருஷம், ஒரு 1835 வரை புழக்கத்துல இருக்குது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1540 to 45 பண்ணது கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு இதுவும் வந்து புழக்கத்துல இருந்திருக்கும். ஓகேவா? சோ அடுத்து இவரை பற்றி சொல்லும்போது சாலை வசதிகளை வந்து மேற்கொள்றதுக்காக பண்ண விஷயங்கள் தான் இந்த வணிகத்தையும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயினான
விவசாயம் தான் நமக்கு வந்து எல்லா ஆதாரமும், அது மூலமா நமக்கு வந்து காசு பணம் எல்லாம் வருது. அப்போ அதுக்காக அந்த விவசாயிகளுக்கு நிறைய விஷயம் பண்றாரு. வரி எல்லாம் இது பண்றது, அப்புறம் வந்து அரசன் அதாவது விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைந்துருவான். அப்போ முறையா நிலங்களை அளவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் போடுறது, வளங்களுக்கு ஏற்ற மாதிரி வரி விதைப்பு போடுறது, இதெல்லாம் பண்றான். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வணிகம் பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா சாலை வசதி வேணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஓகேவா? சோ அப்போ வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மேம்படுத்துவதற்காக உறுதியான சாலை வசதியை பண்றாரு. ஓகேவா? சோ அதுல முக்கியமா வந்து பாருங்க, சிந்து முதல் சோனர்கான் வழி முக்கியமானது. சிந்து முதல் சோனர்கான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. அடுத்ததா பாருங்க, குஜராத் கடற்கரையை வந்து ஆக்ரா ஜோத்பூர், குஜராத் கடற்கரையை ஆக்ராவுடன் ஜோத்பூருடன், ஓகேவா, ஆக்ராவுடனும் ஜோத்பூருடனும் இணைக்கிறதுக்கான புதிய சாலைகள் பண்றாரு. 2 சாலைகள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிந்துல இருந்து சோனர்கான், ஓகேவா, சோனர்கான் வழி. இந்த சோனர்கான் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வங்காளத்துல இருக்குது. அதே மாதிரி இன்னொன்னு குஜராத் கடற்கரையை ஆக்ரா கூடயும் ஜோத்பூர் கூடயும் இணைக்கிறதுக்கான சாலைகள் எல்லாமே அவர் வந்து பண்றாரு. அதே மாதிரி லாகூரையும் முல்தானையும் இணைக்கக்கூடிய சாலைகள் வந்து பண்றாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, சாலைகள்ல சராய் அப்படின்ற ஒண்ணை வந்து ஏற்படுத்துறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டிங் ஹவுஸ், மோட்டல் மாதிரி. இங்க இருந்து லாங்கா வந்து போறாங்க அப்படின்னா, சோ போற வழில டயர்டா இருக்கும், அவங்களுடைய வணிக பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு போகலாம், அதுக்காக ஏற்படுத்துறாரு சராய். இன்னைக்கு கூட அவரு ஏற்படுத்தின சராய்கள் இன்னைக்கு கூட இருக்குது. ஓகேவா? வணிகர்கள் தங்குறதுக்கும் உணவருந்ததுக்கும் வசதிகள் செய்து தரப்பட்டன. ஓகேவா? சோ இது ஒரு முக்கியமானது. இவர் ஒரு வைதீக சன்னி முஸ்லீமா இருந்தாரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இவருடைய அவையில அக்பர், தோழர்மால், ஓகே சரி, அக்பர், தோழர்மால் இவங்கெல்லாம் வந்து பின்னாக்கள்ல முகலாயருடைய காலத்துல ரொம்ப சிறந்து விளங்கினவங்க. இவங்க ஃபாலோ பண்ண நிதி சிஸ்டம் இவர்கிட்ட இருந்து காப்பீடு தான் இருந்துச்சு. காப்பீடுன்னு சொல்ல முடியாது. சோ இந்த நிதி நிர்வாக மாடல் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது. ஓகேவா? இந்த நிதி நிர்வாகம் அக்பர் தோழர்மால் நிர்வாகத்திற்கு அடிப்படையா இருந்துச்சு. ஓகேவா? அவருடைய கல்லறையை வந்து பாத்தீங்கன்னா சசாரம் அப்படின்ற இடத்துல வந்து அவரே கட்டுவாரு. சோ முன்னாடி எல்லாமே அப்படிதானே, அவருடைய கல்லறையை வந்து அவங்களே கட்டுவாங்க. இவர் வந்து தன்னுடைய கல்லறையை சசாரம் அப்படின்ற இடத்துல வந்து கட்டிருப்பாரு. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமானது, புராண கிலா அப்படின்ற நகரத்தை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஓகேவா? எனது புராண கிலா, புராண கிலா அப்படின்ற நகரம். சோ இந்த புராண கிலா அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தில்லியில வந்து கட்டிருப்பாரு. சோ தில்லியில புராண கிலா அப்படின்ற ஒரு நகரத்தையும் வந்து கட்டிருப்பாரு. ஓகேவா? இதான் வந்து ஷெர்ஷாவை பற்றியான ஒரு ஷார்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா 1855ல நமக்கு இவர் வந்துருவாரு, ஹிமாயூன் வந்து ஆட்சி பிடிச்சி வந்துருவாரு. வந்தவர் 56ல மாடிப்படில இருந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துருவாரு. ஸ்டான்லி லேண்ட்பூல் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, முக்கியமானது, ஸ்கூல் புக்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கும். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹிமாயூன் வாழ்க்கையை விட்டு தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ லைட்டா ரிவைஸ் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ஷெர்ஷாவும் சூரவம்சமும். ஷெர்ஷா அப்படின்ற யாருன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல மாவளம், மேவா எல்லாத்தையும் ஈஸியா வந்து அவர்கிட்ட சரணடைகிற மாதிரி பண்ணிட்டாரு. கலைஞர் போர்ல வந்து கைப்பற்றும் முயற்சியில 1545ல வெடிகுண்டு விபத்துல வந்து உயிரிழந்துவார். ஷெர்ஷாக்கு அப்புறமா அவருடைய 2வது மகன் இஸ்லாம் ஷா வந்து ஆட்சிக்கு வருவாரு. அவரு ஆட்சி 53 நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாரிசுரிமை குழப்பம் நடக்கும். அடுத்த யாருன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்ம தலைவர் ஹிமாயூன் வந்து மீண்டும் எப்படியா கேப்சர் பண்ண சொல்லிட்டு உள்ள வந்துருவாரு. அங்க வந்து சாபாவிக் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப் அப்படின்ற இருப்பார், அவருடைய உதவி கூட உள்ள வந்துருவாங்க. ஓகேவா? ஹிமாயூன் வந்து பாத்தீங்கன்னா மாடிப்படியில தவறி விழுந்து உயிரிழந்து மறுபடியும் 56ல இறந்துவாரு. இவருடைய முக்கியமானது ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் தான். சௌசா போரும் கன்னௌசி போரும் முக்கியம். அதுக்கப்புறம் ஷெர்ஷாவுடைய சீர்திருத்தங்கள் முக்கியம். திவானி விசாரத்னா யாரு, திவானி ஆஸ்னா யாரு, திவானி ரஃபலத்னா யாரு, திவானி இன்சானா யாரு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல ஆளுநராட்டு கிஷர்கான் வந்து செட்டப் பண்றாரு. மையப்படுத்தப்பட்ட அரசாட்டு இவருடைய அரசை வந்து செயல்படுத்துறாரு, சென்ட்ரலைஸ்ட் ஆட்டு. அதுக்கப்புறமா விவசாயத்துக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவங்கள் எல்லாம் பார்த்தோம். ஓகேவா? வளத்திற்கு ஏற்ற நிலவரி, நிலங்கள் முறையாக அளவீடு பண்ணது, படைகள் வந்து செல்லும் போது பயிர்களை சேதப்படுத்தக்கூடாது. ஓகேவா? இப்படிலாம் பண்றாரு. அப்புறம் வந்து நாணய முறை ரொம்ப முக்கியமானது. முகலாயர் கால முறை இந்த நாணய முறை தான் இருந்தது. தாம் அப்படின்ற வெளி நாணயம் வெளியிடுறாரு. அதோட முக்கியமானது
ஆங்கிலேயர் காலத்துல விடப்பட்ட நாணய முறைக்கு அடித்தளமாட்டு இதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா, ரூபாய் அப்படின்றது இருந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலை வசதி. ஏன் சாலை வசதி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து விவசாயமும், ரெண்டாவது வந்து வணிகம் வந்து முக்கியமா இருந்துச்சு. இப்போ வணிகத்தையும் வர்த்தகத்தையும் சரி பண்றதுக்காக சாலை வசதிகள், முக்கியமா சிந்து முதல் சோனாகான் வரை குஜராத் கடற்கரையை வந்து ஆக்ரா கூடயும் ஜோத்பூர் கூடயும் இணைக்கிறதுக்கான இது ஓகேவா, லாகூர் முல்தான் வந்து இணைக்கக்கூடிய சாலைகள், அப்புறம் வந்து சாலைகள்ல சராய் வசதி ஏற்படுத்துது. அதாவது இந்த வணிகர்கள் போற வழில ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு போறதுக்கான அந்த மோட்டல்ஸ் மாதிரி ஹோட்டல்ஸ் மாதிரி ஓகே. இவரால் உருவாக்கப்பட்ட சராய்கள் இன்னைக்கு வரை இருக்குன்னு சொல்றாங்க ஓகேவா. புராணக்கிலா அப்படின்ற டெல்லியை சுத்தி ஒரு கோட்டை நகரத்தை வந்து உருவாக்குறாரு. சசாரம் அப்படின்ற இடத்துல அவருடைய கல்லறை வந்து உருவாக்குறாரு ஓகேவா. இவருடைய நிதி நிர்வாகம் அக்பர் தொடர்பான காலத்து நிர்வாக முறைக்கு அடிப்படையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஓகேவா. ஸோ இதுவரை நம்ம இன்னைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல அக்பர் அதுக்கப்புறம் உள்ளவங்க நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீதியை வந்து அக்பர் வந்து ஒரு பெரிய சாப்டர், முக்கியமான சாப்டர், நிறைய ஃபேக்ட் இருக்கும். இதெல்லாம் ஃபேக்ட் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர், ஷாஜகான்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்படியே முடியும். அப்புறம் அவங்களுடைய நிர்வாக முறைகள் ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள், விஜயநகர பாமனி கிங்டம், அப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகேவா. ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு எடுத்த வரை பார்த்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம்.